சென்னையில் உள்ள செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் துணைத் தலைவராக சுதா சேஷியனை ஒன்றிய அரசு நியமித்திருப்பது தமிழ் அறிஞர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாடு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்து ஓய்வு பெற்றவர் சுதா சேஷியன். இவருக்கு தமிழ்நாடு ஆளுநர் 1 வருடம் பணி நீட்டிப்பு வழங்கியிருந்தார். அந்த பணி நீட்டிப்பும் கடந்த ஆண்டு நிறைவு பெற்ற நிலையில் தற்போது செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் துணைத் தலைவராக ஒன்றிய அரசு சுதா சேஷியனை நியமித்திருக்கிறது. இந்த நியமனத்திற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். ஒன்றிய பாஜக அரசு நடத்திய காசி தமிழ்ச்சங்கத்தை ஒருங்கிணைத்த வலதுசாரி சிந்தனையாளரான சுதா சேஷையன் திராவிட கொள்கைக்கு எதிரானவர் என சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவர் சுபவீர பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். செம்மொழி உயராய்வு நிறுவனத்தின் துணைத் தலைவர் என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் அறிஞர்கள் அத்தனை பேரையும் அவமதிக்கிற செயல். தமிழ்நாட்டில் தமிழ் அறிந்தவனே இல்லை, தமிழ் அறிஞனே இல்லை, தமிழ் ஆய்வாளனே இல்லை. ஏதோ மேடையில் பேசுகிற ஒரே காரணத்துக்காக மருத்துவரை அழைத்து வந்திருக்கிறார்கள், அல்லது காசி சங்கமத்தை ஒருங்கிணைத்து நடத்தினார் என்பதற்காக அவருக்கு வழங்கப்படுகிற பரிசா என்றும் நமக்கு தெரியவில்லை. இப்படிப்பட்ட நமக்கு பொருந்தாத பதவிகள் வருகிற போது குறைந்தபட்சம் அவர்களாவது அதை மறுக்க வேண்டும். அரசாங்கம் கவனமாக இருக்க வேண்டும். அடிப்படையில் ஒரு மருத்துவரான சுதா சேஷையனை செம்மொழி தமிழாய்வு மையத்தின் துணைத் தலைவராக நியமித்திருப்பதற்கு தமிழறிஞரும் பேராசிரியருமான வி. அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த பொருத்தமில்லாத முடிவை திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்திற்கு சுதா சேஷையன் அவர்களை துணைத் தலைவராக நியமித்திருப்பதை உடனடியாக இந்த நடுவண் அரசு திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். தமிழக அரசினுடைய ஒப்புதலோடு தமிழக அரசு கொடுக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள் 100 கணக்கில் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவரை அந்த நிறுவனத்தின் துணைத் தலைவராக நியமிக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. மேலும் தமிழறிஞர்கள், கல்வியாளர்கள் அமர வேண்டிய பதவியில் பாஜக, RSS சிந்தனை கொண்ட ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கையை ஆதரிக்கும் ஒருவரை நியமித்திருப்பது ஏதோ திட்டத்துடன் தான் நடைபெறுவதாகவும் தமிழறிஞர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் மூலம் தமிழின் வளர்ச்சிக்காகவும் ஆராய்ச்சிக்காகவும் பணிகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.